சீட்ல கூட உட்கார பஸ்ல போறா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை அருகே லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்டிருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை அருகே லஞ்சம் வாங்கியதாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, நிபந்தனை ஜாமீனாக வழங்கப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு தற்பொழுது இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நிபந்தனை ஜாமீன் வழங்கி இந்த ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் KV விஸ்வநாதன் அமர்வானது தற்பொழுது விதித்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடைக்கால ஜாமீன் வரை குறிப்பாக வழக்கில் தொடர்புடைய சாட்சியங்கள் மற்றும் விட்னஸ்கள் யாரையுமே அவர்கள் சந்திக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனை அவர்கள் விதித்திருக்கிறார்கள். மேலும் சாட்சியங்களை அளிப்பதற்கு அவர் இந்த இடைக்காலத்தில் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. அதே சமயம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்வதற்காக எந்த ஒரு அனுமதியும் இல்லை. உரிய வெளியே செல்ல வேண்டும் என்றால் மாநில அரசிடம் அனுமதி பெற்ற பிறகே அதன் மீதான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அதே போல் அவருடைய பாஸ்போர்ட்டை திண்டுக்கல்லுடைய கீழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் ஆகிய 3 நிபந்தனைகள் அடங்கிய நிபந்தனைகளை குறித்து இந்த ஒரு இடைக்கால ஜாமீனை அங்கித் திவாரிக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கடும் எதிர்ப்பானது முன்வைக்கப்பட்டது. மத்திய அரசுடைய அதிகாரியாக இருப்பதால் அவர் சாட்சியங்களை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தமிழ்நாடு அரசாங்கமானது கடுமையான எதிர்ப்புகளை இதில் முன்வைத்தது. ஆனால் தன்னுடைய வழக்குகளை உரிய முறையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வுகளானது விசாரிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அங்கித் திவாரி தரப்பு இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது. மிக முக்கியமாக அங்கித் திவாரினுடைய கடந்த 17ஆம் தேதி அவருடைய ஜாமீனானது சென்னை உயர்நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகான ஒரு மேல்முறையீட்டு மனுவையும் அங்கித் திவாரி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த அங்கித் திவாரி